ஐயா, இந்த 48 மணி நேரம் நீர் மருத்துவத்துல இருந்ததுல எனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைச்சதுங்க ஐயா. ம்ஹும். ஐயா, நான் 2 நாள் வெறும் 1 மணி நேரம் தூக்கம் தான் வந்துச்சுங்க. உடம்பு ஃபுல் எனர்ஜியா இருந்ததுங்க. ம். 2 நாள் ஒரே மணி நேரம் தான் தூங்குனேன். தூக்கமே வரலங்க. நான் நான் பாட்டுல என்னோட வேலைக்கு என்னோட கம்பெனிக்கு போனேன், ஒர்க் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ம். உடம்புல சோர்வே இல்லைங்க. ம். வணக்கம் குருவே. வணக்கம் வாங்க வாங்க. ம். அந்த ரொம்ப நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹ், வெங்கடேஸ்வர தான் கால் பார்த்தேன், கால் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இந்த கால் அந்த பாத்துங்க நாங்கள வீடியோல. ஆமா, அந்த ரத்த ஓட்டம் எவ்வளவு மோசம். இதே எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், கொடூரமா இருந்திருக்கும். 20 கொடூரமா தான் இருந்துச்சு. அப்படியே சுருங்கிட்டு வருது பாருங்க, நிறமே கால் பாருங்க, இந்த முழங்காலு கீழே நிறம் மாறிட்டு வருது, முழங்காலு கீழே நிறம் மாறுதுங்க. நிறம் மாறி அந்த பாதத்தினுடைய பெருவரல வரைக்கும் நிறம் மாறணும், அப்படியே சிகப்பா மாறணும், அப்படியே என்ன மா நிறமா மாறணும். என்னது மாநிறமா மாறணும். நிறமா இந்த மாநிறம் வரணும். இப்ப மாநிறம் வர ஆரம்பிச்சிருக்கு, மூஞ்சிலே மாறுது, மூஞ்சிலே மாறுதுங்க. மூஞ்சியை வச்சே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். மூஞ்சியை வச்சு நாக்கு, இதுலயே கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, இதை வச்சே இப்படித்தாண்டா இருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இப்ப உங்க அதுக்கு தான் அந்த தினம் ரிப்போர்ட் எழுதுறது. இப்ப வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சா இல்லையா? அந்த வீடியோ ரெக்கார்டு தான் பேசும். அவ வாயில பேசியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி அந்த ஆபரேஷன்லாம் காமிச்சிருக்காரு. எவ்வளவு இந்த மாதிரி இந்தியாவில மட்டும் 5 கோடி பேர் 10 கோடி பேர் இருக்காங்க, 10 கோடி பேர் இருக்காங்க. இது ரத்தம் கெட்டு போறதுனால, அது சாதாரண உணவை தின்னு 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 கெட்டு போய் உடம்பு அழுகி போனதுன்னு அர்த்தம். உடம்பு அழுகி போனது. இந்த அழுகி போனாதான் எல்லா கொடூரம் நோயும் கொடூரமான நோய் வரும், எண்ணங்களும் கொடூரமான எண்ணங்கள் வரும். நல்லா இருக்கவங்களை கண்ட பிடிக்காது, நல்லா இருக்கவங்களை கண்ட பிடிக்காது. அதுதான் இந்த கொடூரம். இந்த உலகத்துல நடக்கிற கொடூரத்துக்கு காரணமே ஒண்ணும் இல்ல. இந்த கர்நாடகால அந்த கொலை, அந்த தர்மசாலா கொலை நடக்குது, அதுக்குள்ள காரணம் உணவு ஒழுக்கம் இல்லாதான் காரணம். இன்னும் எப்படின்னு இன்னும் அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்த மாசத்துக்குள்ள வெளியே வந்துடும், ஆகஸ்ட் 5 வரைக்கும். இப்ப நிறைய பேரு அந்த கிட்டத்தட்ட 400 பேர் காணா போனவங்க அவங்க நேரடியாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் காணா அந்த உத்தரவு போட்டு அது நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? காணா போனவங்கள பதிவாயிட்டு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. அப்ப அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்குது பாருங்க. போலீஸ் எவனையுமே உள்ளுடல. போலீஸ் எவனுமே உள்ள விடல. சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க. அவன் சிவில் கோர்ட்ல போய் நிக்கிறான் பாருங்க. அவன் எங்க கிரிமினல் கோர்ட்டுக்கு வராம சிவில் கோர்ட்ல ஸ்டே, தற்காலிகமா ஸ்டே வாங்கியிருக்கான். 5ஆம் தேதி வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு. 5ஆம் தேதி வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு. 5ஆம் தேதிங்கிறது என்ன பெரிய விஷயமா? என்னது எல்லாம் ஊழல் பண்றத மறைக்கிறதுக்காக அது ஒரு தீர்மான கோர்ட்டுங்க. ஆமா ஆமா ஆமா, சிவில் கோர்ட் பூரா ஊழல். சிவில் கோர்ட் வேற, கிரிமினல் கோர்ட் வேற. கிரிமினல் கோர்ட்டுக்குள்ள வர முடியாது அவன், ஏன்னா பூரா அலிகேஷன், பூரா கோடி. ஏன்னா கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்தா மாட்டிக்குவான். கிரிமினல் கோர்ட் வந்தானா மாட்டிக்குவான். அதனால நார்மல் கோர்ட்டுக்கு போயிருக்கிறான். அங்க போய் அவனுக்கு 50 லட்சம், 1 கோடி ரூபா கொடுத்துருப்பான். 1 கோடி ரூபா கொடுத்துருப்பான். ஆமாங்க, 1 கோடி ரூபா கொடுத்து 1 கோடி பார்த்தனே போட்டான். அதுவும் 5ஆம் தேதி வரைக்கும் தான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க எதை சொல்றான் ஏங்க? இதுல கடைசியில எங்க போய் நிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எங்க போய் நிக்க, பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைச்சிட்டாங்கன்னா நீங்க அது பொதுமக்கள் அதாவது கர்நாடகத்துல இருக்கிற எத்தனை கோடி பேருக்கு 5 கோடி பேர் இருக்காப்பாங்களா? 5 கோடி பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த 5 கோடி பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 5 கோடி பேரும் கேட்கணும். எவன் எம்எல்ஏ வந்தாலும் இந்த 500 பேர் செத்ததுக்கு உனக்கு வழி சொல்ல தெரியாது, நீ எதுக்கட ஆட்சி நடத்துறேன்னு கேட்கணும். என்னது அது நடந்ததா இல்லையா? ஆமா, எனக்கு நடந்ததா இல்லையான்னு தெரியாது, அந்த ஊர்ல நடந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, என்னடான்னு கேட்கணும். என்னடான்னு கேட்கணும். அது நடந்துச்சா நடக்கலையே பாரு. அது எங்கேயோ நடந்து. நான் 32வது மாவட்டத்துல இருக்கிறேன், நான் 18வது மாவட்டத்துல இருக்கிறேன், ஆனா இங்க எங்கேயோ ஒரு மாவட்டத்துல நடந்திருக்குது. இப்ப எனக்கும் சந்தேகம் இருக்குது, 500 பேர் கொலை பண்ணிருக்காங்க. ஏண்டா காங்கிரஸ்காரனே பதில் சொல்றான்னு மக்கள் கேட்கணும். அது உண்மையா பொய்யா நேரம் விவாதம் பண்றான்னு கேட்கணும். என்னது விவாதம் நடத்து,
மக்கள் கேட்டாதான் நீதிமன்றமே இறங்கி வரும். மக்களை கேட்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அப்படின்னா நான் இந்த 100 வருஷமா அந்த பதிவே ஆகலைன்னா அந்த காவல்துறை அந்த காவல்துறை ஒழுக்கமான காவல் எந்த குற்றமே அங்க பதிவாளின்னா ரொம்ப நம்பவே முடியாது. என்னது ஒரு காவல் நிலையத்துல எந்த குற்றமே நடக்கல, எதுவுமே நடக்கலைன்னா அது எப்படி சாத்தியம்? அது மனித குலத்துக்கு எதிரானது. குற்றம் பண்ணாத உலகத்துல இருக்கவே முடியாது. குற்றம் பண்ணாதவன் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எதுவுமே அங்க பதிவாகலைன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே அங்க பதிவாகலைன்னா லஞ்சத்தால நடக்காது. ஒவ்வொரு இடையும் ஆமா அவன் நேரம் சொல்லிடும், அவன் வீட்டுக்கு பணம் போயிரு. இது ஆனா இது எத்தனை நாளைக்கு மூடி மறைப்பீங்க? மறைக்க முடியாதான் இப்ப வெளியே வந்துடுச்சுங்க. இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 5ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் பேசக்கூடாதுங்க. அப்புறம் அவன் ஸ்டேட்மெண்ட் வெளியே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. அந்த அம்மா இப்பதான் 2 சாட்சி வந்திருக்குது, இன்னும் நிறைய சாட்சி கலெக்ட் ஆயிட்டு இருக்குது எல்லாமே. இதுல என்ன அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணா வாட்ஸ்அப் மாதிரி கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்ல புகார் அனுப்ப சொல்லணும். என்னது வாட்ஸ்அப்ல புகார் யார் செத்தாங்க, என்ன மகளுக்கு பிறந்த தேதி, நேரம் தேதி, காலம் தேதி எல்லாம் செத்து போனதுக்கான எந்த தேதியில காணா போச்சு, எங்க காணா போச்சுன்னு சந்தேகத்தோட அனுப்பிச்சாங்கன்னா அதுவே ரெக்கார்டு. நீங்க எஃப்ஐஆர் இதுல பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் இதில் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல. ஆமா, அந்த மாதிரி மக்கள் தைரியம் கொடுக்கணும். சும்மா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாங்கிற உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பணம் வாங்கிட்டு உட்காந்துருக்கானு. மொத்த அரசாங்கமே செயலுத்து போச்சு. அந்த தர்மஸ்தலா சுத்தப்பட்டிருக்கிற அந்த காவல் நிலையமே செத்து போச்சு. அதாவது அரசாங்கமே வேலை செய்யறது இல்ல, அது தனி நாடு ஆயிடுச்சு. என்னது தனி நாடு ஆயிப்போச்சு. மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏங்க கொலை நடந்திருக்குதுங்கிறான், இன்னும் விளையாட்ட திருட்டு போச்சுன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இத்தனை கொலை நடந்திருக்குதுங்கிறான். 25 வருஷம் அப்புறம் அந்த ஆள் வந்திருக்க. ஒரு பொம்பளை கல்கத்தால வந்து ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து 62 வயசு அம்மா வந்து சொல்லுது, 22 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு அங்க படிக்க போன பொண்ணு காணா போச்சுன்னு சொன்னா அதுக்கு பதில் இல்ல. என்ன கேட்ட டெல்லியில கம்யூனிஸ்ட்காரங்களும் சேர்ந்து வரணும். இந்த நேரத்துல தான் கம்யூனிஸ்ட்காரன் நினைக்கணும். கம்யூனிஸ்ட்காரன் சேர்ந்து வந்து நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதான் நடக்கும். இந்த ஹைகோர்ட்ல வேலைக்கு ஆகாது, இவனை மூடி மறைச்சிருவானுங்க. ஏன்னா அவனவே கொண்டு போடுவாங்க, இவனுங்களை கொண்டாந்து கொண்டுருவானுங்க. அந்த எவனா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேர் என்னன்னு நமக்கு தெரியல. அவன் பயந்து அவனே 15 வருஷமா தலைமறைவா இருந்திருக்கான். 15 வருஷமா தலைமறைவாய். ஆனா வந்துட்டான், உண்மையை போட்டு கக்கிட்டான். அது பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஓய்வு பெற, எனக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஓய்வு பெற்று இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த கேஸ் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிடணும். என்னது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போயிடணும். இதத்தான் அந்த கர்நாடகா அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் அந்த வேலையை அவர் நினைச்சாதான் செய்யலாம். அங்க போகணும். ஏன்னா கேரளாவிலும் சம்மந்தப்பட்ட கேரளாவிலும் 10-20 பேர் காணா போயிருக்காங்க இங்க போய். சரி, உங்க கால் நல்லா இருக்குப்பா, உங்க கால் நேரம் மாறிட்டு வருது பாத்தீங்களா? என்ன வித்தியாசம் தெரியும்? வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கால் நேரம் மாறிடுது, வலி கொஞ்சம் நேரம் மாறுது. மூஞ்சி நேரம் மாறி இருக்குதா இல்லையா? அது எனக்கு தெரியலங்க சார். எப்படி தெரியல, அடுத்ததான் பாருங்க. எப்படி லேசா இருக்குதுங்க, பாயிண்ட் லேசா இருக்குதுங்க. அந்த பிளாக் வந்து இப்ப லைட்டா ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. கீழே கருப்பு பாதம் இருக்கே. ஏங்க கால் வந்து கால் அழுகி போச்சுனாவே கம்ப்ளீட்டா முழங்காலு கீழே கருப்பா மாறிடுது. முழங்காலு கீழே கருப்பா மாறி. இப்ப அங்க கீழே பாதம் மட்டும் குரங்கு கால் மாதிரி இருக்கு, கருங்குரங்கு கால் மாதிரி இருக்கு. அப்ப என்னாச்சுன்னா அந்த மேல இருந்து இறங்கிட்டு வருது கீழே. அந்த மேல இருக்கிற வீக்கம் எல்லாம் குறைஞ்சு சுருங்குது பாரு. எல்லாம் தோல் சுருங்க ஆரம்பிச்சு, தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சு. மொத்த எடையும் கரையணும். மொத்த எடையும் கரையிறப்ப கால் வந்து எலும்பு தோலுமா இருக்கணும். அடிச்சா காலு செங்கலே உடையறமா, முட்டியில வச்சு நறுக்கணும், உடைச்சோம்னா செங்கலே உடையணும். என்னது செங்கல் கரையத்தில் அடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி நீங்க அடிக்கலாம். அந்த மாதிரி அடிச்சா அப்படி பஞ்சு அடிச்சா நமக்கு டெம்பர் தான் முக்கியம். இந்த குழல் லொல வந்துட்டு என்ன பிரயோஜனம்? நீ புதல்றது என்ன பண்ணி ஒண்ணுக்கு ஆகாது. அந்த எலும்பு தனித்தனியே தெரியணும். எலும்பெல்லாம் நம்ம உடம்பு வந்து வெறும்னு இந்த மூளையை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சதையை தவிர சும்மா முழு கல்யாணம் பண்றதுக்கு இல்ல. பொம்பளை நல்ல முழுன்னு இருக்கணும், பொம்பளை முழுன்னு இருக்கணும். ஆம்பளை மாட கருமானம் முடிச்சுங்களா? இது என்னடா கருமாந்திரம் முடிச்சது.
எல்லாம் ஒல்லியா தான் இருக்கும். ஆணும் ஒல்லியா இருக்கணும், பெண்ணும் ஒல்லியா இருக்கணும். எப்படி நானும் சும்மா போதானே யானை குட்டி மாதிரி 2 பேர் இருந்தா எந்த நாத்தம் தான் அடி, கக்கூஸ் நாத்தம் தான் அடிக்க. கிட்ட போனோம் என்ன நாத்தம்? மானங்கட்ட பொழப்பு. இதுக்கு வேண்டி ஜாதகம் ஜோசி நம்ம சிங்கப்பூருக்கார் கம்மி ஆயிட்டாரு. இல்லைங்களா ஃபர்ஸ்ட்ல வரும்போது எவ்வளவு மோட்டா இருந்தாருங்க. இவர் 1 வருஷமா வந்துகிட்டு இருக்காருங்க. எப்ப தெரியுமா? ஜனவரி, ஆகஸ்ட், ஜூலை 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 ஜூலைல வந்தாரு. 8 மாசம் 7 மாசம் ஆகுதுங்க இவர் வந்து. இப்ப எப்படி கவனிக்கிறீங்க நீங்க? நீங்க இப்பதான் நேர்ல வர, இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க, வேற வீடியோல பாத்திருப்பீங்க, அததான் சொல்றீங்க. ஆமா ஆமா, அதான் இவரு 7-8 மாசம் ஆகுது இவரு பாக்குறேன். ரொம்ப மோட்டவர் சார். 98 கிலோ, இப்ப 75. 98 எங்க, 75 எங்க, 22 கிலோ. இவரை பார்த்துதான் என் தம்பிக்கெல்லாம் சொன்னேன், இவ்வளவு மோட்டா இருந்தாருப்பா, இவர் ரொம்ப மெலிச்சா இருக்கிறாரு, நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு இதுல குணம் ஆகும். அவர் சொல்றது கரெக்ட் தான்றதுதான் அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அவர் கடுமையான வேலைக்கு போயிருக்கு. இப்ப நான் வந்து 18 மணி நேரம் 19 மணி நேரம் நான் முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அவர் 10 மணி நேரம் முடிக்கிறாருங்க. 19 நேரம் சும்மா இருக்கிறது இல்ல. அவரு வேலையை பார்த்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அவருடைய பொறுப்புல ஒரு முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் இருக்காரு. ஒரு 60 பேர் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்துல எல்லாம் 65, 70 ரிப்பேர் ஆகி நாளைக்கு போகக்கூடியவங்க, ரிப்பேர் ஆகி ரெடிமேட் ஆகி நாளைக்கு அங்க போகக்கூடிய எங்க குழிக்குள்ள போறவங்கள காப்பாத்திட்டு இருக்காரு சும்மா. அது போக இன்னொரு வேலை பண்றாரு. அப்ப பாத்துட்டு ஒரு நாளைக்கு 15, 8, 16 மணி நேரம் அவருக்கு ஒர்க்கு. இது சாதனை தான் நாங்க அவர் செய்யறது சாமி. சாதனை இல்லைங்களா முதியோருக்கு செய்யறது. பேர் கிடைக்கும் இல்லைங்களா? பேர் இல்ல, உங்களுடைய பேர் முன்ன கொண்டாரு, நாளைக்கு பதிவு. அது சரி. அது வந்து அவங்களுக்கு புரியாது. ஒரு இளவு அவங்களுக்கு புரியாது. இப்ப இவருக்கு இப்ப ஆசிரியருக்கும் மாணவருக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்கறவனுக்கும் இப்ப எனக்கு வயது வந்து 37 வயது. இப்ப நான் வயது பாத்துக்கிறேன். 30 வருஷம் கழிச்சு இதே நான் பாத்துட்டு இருந்தேன்னா நான் ஒரு முட்டாளுதான். அது எனக்கு தெரியுது. இப்ப நான் இன்னைக்கு இந்த வேலை செய்யறேன். இப்ப நான் கையில எடுத்து ஐயா சொல்ற மாதிரி உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை எடுத்து ஐயா சொல்ற மாதிரி ஐயாவோட மாணவனா இருந்து 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே முதியோர் இல்லத்துல வேலை செய்யக்கூடாது. 5 வருஷத்துல இருந்து அதுல இருந்து வெளியே வந்துடணும். இப்ப அவனுக்கு இப்ப இதெல்லாம் தெரியாம இருந்தீங்க. உதாரணத்துக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தா நீங்களே 65 வயசு ஒரு முதியோர் இடத்துல போய் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு மானக்கேடா இருக்கான் அழுகி போய் சேர்த்திருப்பீங்க, சாக போறீங்க. இது தெரியாம இருந்தா நீங்களும் இப்படித்தானே ஆகுவீங்க. இப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளும் போக கூடாது, இன்னொருத்தையும் போக கூடாது. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது வேற வழி இல்லாம நீங்க ஒரு பயிற்சி, நீங்க வழி இல்லாம அவங்களுக்கு என்ன பண்றீங்க, அரசாங்கம் சொல்ற விதியின்படி நீங்க போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்னும் பண்ண முடியாது. என்னது அவங்களுக்கு ஒரு 50 மில்லியன் தண்ணி கூட உங்களை சேர்த்து கொடுக்க முடியாது. அந்த உத்தரவு உங்களுக்கு கிடையாது. அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுது, மாத்திரை கொடு, மருந்து கொடு, அவ்வளவு கொடுத்து போட்டு வாயை மூட்டு கம்முன்னு வந்துட வேண்டியது ஒரு டியூட்டி, அவ்வளவுதான். அங்க போ ஒண்ணு நீ பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சட்டப்படி வந்துரும். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், ஆனா அவங்களுக்கு அசைவம் கொடுத்துதான் ஆகணும். என்னோட தலைவிதி அது கொடுத்துதான் ஆகணும். வேற எதுவும் என்னால ஐயா சொன்ன மாதிரி மாற்றமும் கொண்டு வர முடியாது. அவ்வளவுதான். இல்ல அவன் சிக்கிட்டான் அவ்வளவு. ஏன்னா அது பயோபிசிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. பயோபிசிக்ஸ் என்னன்னு தெரியாது. இன்னிதான் நம்ம பயோபிசிக்ஸ்ல ஹியூமன் பயாலஜி கொண்டு வரணும். அதனால சொல்றேன். இப்ப நான் வந்து பயோபிசிக்ஸ் அந்த ஆர்டிகல் பாத்தீங்களா இல்லையா, போஸ்ட் பாத்தீங்களா இல்லையா, போஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா இல்லையா? அத படிங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் அடாப்டேஷன் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் எர்த் லைஃப்னு கொடுத்தாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு. இது காலேஜ் சார்பா லே அவுட் பண்றாங்க. காலேஜே இறங்கி இருக்கு. என்னது மேல பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் காலேஜ்னு பேரே போட்டுருக்கு பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் படிச்சீங்களா இல்லையா? மேல டைட்டில படிங்க. சும்மா விளையாட்டு நீ நானும் போட்டு என்ன பண்ண, காலேஜ் பேர் அங்க வருது. காலேஜ் பேரு வருது. காலேஜ் பேர்ல இந்த ஸ்டூடெண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் அப்படின்னு போட்டு கீழே இந்த போஸ்டர் காலேஜ் எல்லா ப்ரொஃபஸரும் பார்த்தாச்சு. அது இந்த எல்லா ப்ரொஃபஸரும் பார்த்தாச்சு. சும்மா ஆர்ட் ஆஃப் லிவிங் மிஷன் தான் வந்து நீங்க அனுப்பிச்சது மிஷன் அனுப்பிச்சீங்க, அதான் வந்துக்குது. இன்னொன்னு வரல சார், நீங்க சொல்றது வரல. காலேஜ் வரலையா? அதெல்லாம் போட்டாச்சு. போட்டோ ஒண்ணு வந்துருங்க.
என்ன போட்டோ? என்ன படிச்சு காட்டு. என்ன போட்டோ படிச்சு காட்டு. அந்த வீடியோ வீலு வீல விடுங்க. அந்த வீலு அதுக்கு முன்னாடி படம் அனுப்பிச்சிருக்க. நம்ம குழுல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த படத்தை சொல்லுங்க. இந்த போட்டோ ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட்னு ஒன்று போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல. பூரா இங்கிலீஷா இருக்குமே. அது இருக்கு. இங்க பாட்டுங்க, என்னன்னு படிங்க. படிக்கல பார்க்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு வராது எனக்கு. படிங்க சும்மா. என்ன இங்கிலீஷ் படிக்க வராது? என்ன ஏபிசின்னு சொல்ல தெரியாது? என்ன பெரிய இங்கிலீஷ்? ஆர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் தெரியாதா? சொல்லுங்க, படிங்க. பாத்தீங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? அனுப்பிச்சிருங்க. அதோ படிக்கிறேங்கய்யா. The Art of Living Without Food, a Pathway to Space Adaptation. ELSI and Sweta P. Sri Meenakshi Government Arts College of Women, Madurai. இந்த காலேஜ் சார் ஐயத்தை நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. இது போட்டு அப்ப அப்புறம் இங்கிலீஷ்ல அப்படியே படிங்க. இங்கிலீஷ்ல அப்படியே படிங்க. என்ன இருக்கு படிங்க பாயிண்ட் எல்லாம். Introduction. The traditional space missions rely on large food supplies, making deep space for space travel difficult. The study explores a water-based diet system inspired by yogic fasting, where the body adapts to absorb cosmic energy with minimal food intake. Objective: reduce food dependency in space. Study energy absorption through biological adaptation. Compare mushroom and human energy intake models. Methodology: literature review on ancient yogic fasting and universal energy. Case study on 180 days low food lifestyle adaptation. Observation study changes in mood, energy, clarity. Mushroom fungi study for dark condition survival. Frequency theory: how human aura may adapt. வெரி குட், வெரி குட். இதுதான் அடுத்தது கேள ரெஃபரன்ஸ் என்ன? ரெஃபரன்ஸ் observation. Sustained energy with just 1/4 food after 180 days. Very good. Improved sleep, mental clarity and oxygen use. Body adapted at the mitochondrial level. Aura frequency shift positively. Measured via biofeedback. Mushrooms show similar survival behavior in darkness. Conclusion: less food, more adaptive body. Universal energy can supplement missing calories. Could revolutionize space nutrition, reducing payloads by 70%. Hybrid of biology plus energy science equals to new generation survival model for Mars Alpha Centauri mission. ஆல்பா சென்டரி அது வெளியில விண்வெளிக்கு போறது, மார்ஸுக்கு போறது, ஆல்பா சென்டரிக்கு போறது. வெரி குட். இதை விட அடுத்து கீழே கடைசிக்கு வாங்க. கரெக்ட். அடுத்து அருமை. அடுத்தது discussion: can frequency act as an alternative energy source of food? Can the human body function efficiently on just 1/4 of food intake? How does melanin help in absorbing energy? How is this research connected to space nutrition? Is adaptation instant or only possible through training? References: உணவில்லாமல் வாழும் கலை, book by S. Venkatesan, Mucusless Diet Healing System by Professor Arna Legaraj. Evidence: Ira Ratan Menak study 2001 under the medical observation by NASA. 411 days. Caloric restriction studies on astronauts, NASA. Long-term fasting study, National Institute of Health, USA. வெரி குட். அவ்வளவுதான், ஃபைனல் முடிஞ்சிருச்சா? கான்டாக்ட் BA Banu Inian 55@gmail.com. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை காலேஜ் டிசைன் பண்ணி, காலேஜ் ப்ரொஃபஸரும் என் பொண்ணு சேர்ந்து டிசைன் பண்ணிருக்காங்க. புரியுதா? அப்ப ஏன் இது ஒரு வாட்ஸ்அப் திருப்பி நான் காலேஜ் மாஸ்டருக்கு அனுப்புறேன். நேத்தே அனுப்பிச்சாச்சு, நீங்க பாக்கல. நேத்தே அனுப்பிச்சு நம்ம குழுவுல போட்டாச்சு. உங்களுக்கு தான் நேரமே கிடையாது. உங்க சொந்த வேலையை பாக்குறதா நேரம். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இது. கரெக்டா அவர் பிடிச்சிட்டா இருப்பாருங்க.
சார் காலேஜ் அது நாங்க எனக்கு உடனே அனுப்பிச்சு கொடு. ஒன்னும் தப்பு இல்ல. அதெல்லாம் எனக்கு பார்க்கணும், நீங்க கேட்கணும். ஒன்னு அனுப்பிச்சா என்ன அனுப்பிச்சிருக்கேன்னு கேட்கணும். இவரே இப்ப கேட்கலையே, அவர் கேட்டிருக்கணும். என்ன இவரே லேட்டு. யார் லேட்டு? சிங்கப்பூர்காரே லேட்டு. ம், இப்படித்தான் நாம இருக்கிறோம். இப்படித்தான் இருக்கு. இருக்கணும். நம்ம வேலை நடந்தா சரி, அவ்வளவுதான். என்னது நம்ம வேலை முடிஞ்ச இங்க இங்க தர்மசாலால 500 பேர் செத்து போனாங்க. நம்ம வீட்டுல செத்தாத்தான் நான் இந்த கேள்வி கேட்பேன். எவனோ செத்தான், நமக்கு என்னப்பா? நமக்கு வரும்பொழுதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கணும், போக கூடாது. பாவம் என்ன ஆவான்னு தெரியாது. சரி, இப்ப நாம இதை பத்தி பேசுவோம். அது போயிட்டு போகுது. ஆனா நாம விழிப்புணர்வா இல்லைன்னா நீங்க மனதை நம்ம தான் சரி செய்யணும். தவிர மனதை போய் எனக்கு கடவுள் எங்கேயாவது மனிதனை மனதை மாற்றுங்கிற தகுதி கடவுளுக்கு இருக்கா? முதல்ல சரி, நான் நேரடியா வர்றேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தெய்வ நம்பிக்கை, உங்க குல தெய்வம் இருக்கு, சாமி பூதம் எத்தனையோ அளவுல நீங்க நம்புறீங்க. ரைட், அது உங்க சொந்த விஷயம். அதை நான் வரல. அப்புறம் ஏன் உங்க நோயை குணமாக்கல? கடவுள் ஏன் குணமாக்கல? உடம்புக்கும் சாமிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சாமி? இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கத்திட்டு இருந்தீங்க, கதன்னு கதை. இவரு நம்பிக்கையாளர் தாங்க, எல்லாரும் நம்பிக்கையாளர் தாங்க. பிறக்கிறப்ப எல்லாரும் எதை அளவு மண்டல ஏத்தி விட்டு தானே போயிடுறாங்க. இது வரைக்கும் ஒரு குல தெய்வம் இருக்குதுன்றத ஒரு நம்பிக்கைங்க. எங்க போய் குழந்தை அப்புறம் ஏன் அவரோட நோய் நல்லா இருக்கு? கத்தி இருப்பீங்களா? கடவுளே, நான் ஒரு 10,000 கொடுக்குறேன், ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், முட்டை எல்லாம் பண்றேன், அவனை என்னை எப்படியாவது இந்த வழியிலிருந்து காப்பாத்துன்னு கேட்டிருப்பே இல்லையா? ஜோசிகாரனை பார்த்திருப்பேன், ஜாதகக்காரர் பார்த்திருக்கேன். எல்லாமே எந்த முயற்சியும் இல்லாம குறுக்கு வழியிலேயே நல்லா நினைக்கிறேன். அதாவது நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு பணம் கொடுத்துருவேன், எனக்கு நல்லது பண்ணு. ஏன்டா இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் எல்லா தப்பும் பண்றது, கடைசியில ஐயோன்னு காப்பாத்துறது. அப்ப போய் இதுதான் இனிமே ஏன் இதை கொண்டு வரணும்? இந்த மருத்துவத்தை ஒழிக்கணும். எந்தது? இந்த பிரிட்டிஷ்கார மருத்துவத்தை ஒழிச்சிடணும். எங்க ஹியூமன் மைண்ட் என்ன சொல்லணும்னா, அந்த குலதெய்வம் அருள் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். கிழிச்சது புண்ணாக்கு புடலங்காய். என்னுடைய கடவுள் சொல்லுது இவனுக்கு ஏன்டா, என் கடவுள் சொல்லுது இவனுக்கு ஏன்டா இருக்கிற கரவம் பிடிச்சு நான் என்ன சொல்றேன்? எங்க கடவுள் சொல்லுதுன்னா, தப்பிச்சு போறான் போ, சொல்லி நாசமா போறான், அவன் கடத்திட்டு போறான், போய் தொலைஞ்சு போடா அப்படிங்குது. என்னுடைய பெயர் ஒருவேளை நாங்க அதிகமா கும்பிட்டுட்டோம் போல இருக்கு. அதனாலதான் கடவுள் உங்ககிட்ட அமைச்சார் போல இருக்கு. என்னால முடியாதுப்பா, அவன்கிட்ட போடா, அவன் தான் கரெக்டா பெண்ட் எடுக்கிற. அவன் என்ன சொன்னா, இது வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தது போதே, இனிமேல் நம்பாத, உனையவே கடவுள் அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, உனையவே கடவுள்னு சொல்றான், அவனை போடாங்கிறான். எங்கிட்ட வேலை நடக்காது, உனையவே கடவுள்னு சொல்றான், உன் உடம்பவே மாத்துறான். உள்ள பல லட்சம் கோடி கடவுள் இருக்குது, அந்த கடவுளவே மாத்துறதுக்கு ஐடியா சொல்றான். அங்க போடா, அந்த நானாவது ஒரு கடவுள், அவன் உள்ள பல லட்சம் கோடி கடவுள் உள்ளுங்கிறான், அதை போய் போடுறா அப்படிங்குது. அதனாலதான் இது பண்ணுது. அவருதான் அனுப்பிச்சு விட்டுக்கிறான்னு நினைக்கிறேங்க. எங்க குலதெய்வம் தான் அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு உங்க கையில. நான் அது செருப்பாலடினா, அது முதல்ல செருப்பாலடின் முதல்ல ஆண்ட அறிவட்ட மட்டும் முதலே சொல்ல வேண்டியதானா? அதே செத்து சுடுகாடு ஆகி இப்ப 20 வருஷம் சொல்லிருக்க வேண்டியதானே? அவரே பேச முடியாதனால உங்களை வழி காமிச்சுக்கிறாரு. அதுதான் அதை என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் தன்னுடைய சொந்த மூளையையும் சொந்த முயற்சியும் பயன்படுத்தாத கோடைத்தனம். இயற்கை கேள்வி கேட்காத சாபக்கேடு. இது இயற்கையை பசி ஏன் வரணும், அது கேள்வியே கேட்கலையே. பசி ஏன் வரணும், ருசியே வரணும். என்ன வெங்காயத்துக்கு பசி என்கிறது பல லட்சம் கோடி ஆண்டா இருந்து வருகிறது. ருசி என்பது 5ஆம் அறிவு. உனக்கு 6 அறிவு இருக்கிறப்போ 5ஆம் அறிவுக்கு என்ன வெங்காயத்துக்கு வேலை கொடுக்குற? எவன் ருசி திங்காம இருக்கிறான் உலகத்துல? ருசி தின்னு போட்டு 500 கொலை பண்ணிருக்கான். எவங்களும் ஒருத்தெல்லாம் கொலை பண்ண முடியாதுங்க. ஒருத்தெல்லாம் கொலை பண்ண முடியாது. அதெல்லாம் 100 பேர் இருப்பானுங்க, 100 பேர் இருப்பானுங்க. அந்த புத்தம் ஒரு கொடூர எண்ணம் பொருத்தம் இருப்பு. உலகத்துல கொடூர எண்ணங்க மந்த புத்தி, கொடூர எண்ணம் இல்லாம எவன் இருக்கிறான்? பொருளாசை இல்லாத எவனும் கிடையாது. பொருளாசை, பொருளை கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவான். என்னது? கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவானுங்க. கட்டின பொண்டாட்டியே விட்டு கொடுத்துருவாங்க. மந்த புத்தி அப்படிதான் பண்ணும். ஆமா, இன்னைக்கு அதானே உலகம் போற அதாங்க நடக்கு. ஏனுங்க தாய்லாந்துல அந்த புத்த மத சாமியாரவே மடக்கிட்டால ஒரு பொம்பளை. மான மரியாதையா போச்சு. பாத்தீங்களா இல்லையா? தாய்லாந்துல 2 நாளைக்கு முன்னாடி
நான் தான் இப்ப நீ தாய்லாந்து. சொன்ன அது புத்த மத சாமியாரு. இது கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா ஜெயினர் சாமியார். என்னது ஜெயிலர் சாமியார். ஜெயினர் என்ன தர்மேந்திர ஜெயின் அவன் பேரு. என்ன தர்மேந்திர ஜெயினா என்ன ஜெயினா எவ்வளவு தர்மேந்திர தர்மேந்திர கவுடா. ஜெயின் ஜெயின் கவுடா கிடையாது, ஜெயின். ஜெயின் கவுடா இல்லையா ஹெக்டே. எக்கடே எக்கடே. என்ன நீங்களே உளர்றீங்க? உங்க ஊர் பேர சொன்னா நீங்களே இப்படி உளறனா நான் என்ன இப்படி உளர்றது? என்ன இப்படியே உளர்றது? ஜெயின் அவன் பேரு. என்னது ஜெயின் ஜெயின் அவன் என்னமோ ஜெயின் வீர. என்ன பேரே நமக்கு தெரியுமா? தர்மேந்திராவா என்ன கர்மேந்திராவா யாருக்கு தெரியும்? தர்மேந்திர எக்கடே. எக்கடே இல்லைங்க ஜெயின். இல்ல லாஸ்ட் அவருக்கு எக்கடேன்னு தான் கொடுத்துக்கிறாங்க. அது பொய் எத்தனையும். அது பேர் காரியதர்சின்னு பேர். என்னது ஹெக்கடேன்னா காரியதர்சின்னு அர்த்தம். ஆஹா ஹெக்கடேங்கிறது சாதி கிடையாது. ஹெக்கடேங்கிறது சாதி இல்ல. அவன் ஜெயின். என்னது ஜெயின் ஜெயின். ஜெயின் இப்ப புரியுதா? ஜெயினர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. ஜெயினர்கள் தான் இந்த வேலை இந்த வேலை செஞ்சு. ஏன்னா அங்க 3 சாமி 4 சாமி 5 சாமி கலந்தது. அது இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சாதாரண மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. யாரு மக்களுக்கும் தெரியாது. தெரியாது. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிக்கிறாங்க. 50,000 பேர் படிச்சிருக்காங்க. எத்தனையோ 50,000 எத்தனையோ கல்லு 50,000 பேர் படிக்கிறாங்களான்னு தெரியுது. எத்தனை பேரு? 50,000 பேர். என்னன்னா நமக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படியே இருக்கட்டும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் சாவானுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு கடைசியில சாவானும் இல்ல, ஏதோ ஒரு வகையில சாவானும் இல்ல. ஆமாங்க. ஆமாங்க. தப்பு பண்ண கூட ஏதோ ஒரு வகையில சாவானும் இல்ல, சிக்கிக்குவான்ல, வெளியே வருவான்ல. எல்லாமே அவனுக்கு பிரச்சனை நடக்கிறப்ப வெளியே ஓடிடுவான். அவனுக்கு பிரச்சனை. இப்ப இவனுக்கு இந்த ஒருத்தன் என்ன நான் வந்து எத்தனையோ பண்ணேன், என்னுடைய சொந்தக்கார பொண்ணைவே கொலை செஞ்சு அனுப்பிச்சாங்கிறது பெரிய ஸ்டேட்மெண்ட். அவன் அதுதான் பாதிச்சுட்டு இருக்கான். அதுலதான் பாதிப்பு ஏற்பட்டு தன்னுடைய சொந்தக்கார பிள்ளையவே 13 வயசு பிள்ளையவே அப்படி பண்ணியிருக்காங்க பொழுதுதான் அவன் மனசு மாறுறாங்க. இதெல்லாம் பதிவே ஆகலாங்க. இங்கெல்லாம் எதுவுமே பதிவாகல. எங்க அந்த அப்படியே இந்த அப்ப என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மந்த புத்தி தான் இந்த வேலை பண்ணும். இந்த மந்த புத்தி தான் இந்த வேலை பண்ணும். இந்த தப்பான இந்த மந்த புத்திக்கு உடந்தையா இருக்கிறது அரசாங்கம். ஏன்னா எப்ப அவங்க சொகுசாவே உட்காந்துருப்பாங்க. எல்லா மந்திரியும் சொகுசா தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் சொகுசா அப்படியே கால் வந்து கீழே படாது. கால் வந்து கீழே படாது. அப்புறம் அவனுக்கு தண்டனை மாதிரி மக்கள் கேட்கறப்ப முழிப்பான். திருன்னு முழிப்பான். மக்கள் இறங்கி போராடுற மாதிரி வந்து நிக்கணும் இல்லைங்க முன்னாண்ட. அது கண்ணகி எங்க நாட்டுல அதெல்லாம் நடந்தது. கண்ணகி அந்த காலத்துல கண்ணகி இறங்கி போராடி மன்னனை எடுத்து ஓங்கி அடிச்சா. கடைசியில மன்னனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். கடைசியில மன்னனே தற்கொலை பண்ணி செத்தான். ஆமா, அதுதான் கண்ணகி வரலாறுன்னு பேரு. அதுதான் எங்க தமிழர் நாகரிகம். அதனால வந்து இங்கேயே இவ்வளவு முட்டாள்தனம் இருக்குது. இங்கேயே இவ்வளவு முட்டாள்தனம். இங்கேயே பல கோயில்ல நிறைய சாவு கோடை எல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் காரணம் இந்த மந்த புத்தி தான். அதாவது நமக்கு 5 சொல்லி முடிக்க போற 5 நமக்கு 5 புத்தி இருக்கு. ஒண்ணு சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது. என்னது சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது. 2வது மந்த புத்தி. 3வது ஒன்று சேர்ற புத்தி. 4வது ஒரு வழிப்பட்ட புத்தி. 5வது ஒடுங்கிய புத்தி. ஒடுங்கிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. 5 புத்தி இருக்கு நமக்கு. மனம் 5 மனம் இருக்கு. இப்போ முதல்ல வந்து பொருள் தேடுகின்ற வடிவம். பொருள் தேடி வீணா போறது. பொருள் பக்கமே நாசமா போறது. நானும் அப்படித்தான். பொருள் தேடியே போறது. பொருளே தேடி அது போல இன்ப துன்பம் வந்துகிட்டே இருக்கும். பொருள் தேட போனோம்னா பொருள் தேட போற சும்மா வந்துருமா? பொருள் சும்மா வந்துருமான்னு கேக்குற. அப்படி போனா நல்லா இந்த லட்சம் வச்சுக்கோ, 2 லட்சம் வச்சுக்கோ, 3 லட்சம் சும்மா வந்துருமா? அது பொய் பேசி பித்தாட்டம் பேசி யார் உண்மை பேசி யாராவது பணம் சம்பாதிக்க முடியுமா? நடக்காது. என்னது நடக்காது. அப்ப அது வந்துருச்சா. 2வது வந்து மந்த புத்தி. மந்த புத்தினா எதிராவே பேசுறது. இப்ப நடக்குது கர்நாடகா நடக்குது பாருங்க. அதுதான் அந்த விஷயமே. ரொம்ப கொடூரம். இது மந்த புத்தி பண்ற வேலை தான். இது யாரு பண்றது? மந்த புத்தி. அதுக்கு பேரு பிசாசின் பேரு. அதுக்கு பேரு பிசாசு. என்கிட்ட அந்த புத்தகமே இருக்குதா? ராஜயோகத்துல அந்த மந்த புத்தி நடக்கிறது பேர் ராஜயோகம் இருப்பேன். அந்த ராஜயோகத்துல சித்த மைந்து மன மைந்துல மந்த புத்தின் பேர் பிசாசு. வேணா படிச்சு காட்டுறேன். அதை புரியுதே தெரியல உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இங்க ரோடி டேர் எடுக்கிறது. போயிட்டார் சுந்தர்.
அம்மா அவருக்கு ஏதோ நேரமாயிருக்கு ஓடிட்டாரு, பரவாயில்ல பரவாயில்ல வந்துட்டு போயிட்டாரு. சரியா? அப்ப இந்த மந்த புத்தியில நாம சேர்றது எத்தனாவது புத்தியில பண்றோம்? எத்தனாவது பண்றதுல 3வதுல பண்றோம். இது 3வது. அப்ப உங்க இன்ப துன்பத்தை என்ன பண்ணியிருக்கோம்? வாய் ருசியை கட்டு பண்ணியாச்சு, மந்த புத்திய முயற்சி பண்ணியாச்சு. வாய் ருசியை கட்டுப்படுத்திட்டு எங்கேயோ வேலைக்கு போ, வா, அளவா நிறுத்துக்கு மாட்டிக்காதேன்னு சொல்லியாச்சு. கஷ்டப்பட்ட மகனா தீண்டின்னு சொல்லியாச்சு. அப்புறம் மந்த புத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வந்தாச்சு. மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாகி அதிகமா சிந்திக்கிறது. இதை படி 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 படிச்சு படிச்சு போடு, உன்னை பத்தி பேசி உன்னை பத்தி சிந்தி, நீயே மாறிக்க உணவு பழக்கத்தை மாத்துக்க, நீ பாத்துக்க, உன் உடம்பு சரியாகுது, ரத்தத்தை செக் பண்ணிக்க பாரு, அங்க நல்லா ஆகுது, முழங்கால் கீழ் நல்லா ஆகுது, மூஞ்சி மாறுது, எல்லாமே மாறுதே இல்லைங்க. எந்த கடவுளும் இல்லாம, எந்த பூசை இல்லாம, 10 பைசா செலவே இல்லாம, ஒரு பைசா செலவே இல்லாம சோதனை பண்றதுக்கு பீஸ் கொடுக்கறதுக்கு பணமே தவிர உன்னோட உடம்புக்கு 10 பைசா செலவு கிடையாது. என்னது 10 பைசா செலவு இல்லாம நல்லாயிட்டு வருது. இதுதான். இன்னும் 6 மாசம் போறப்ப அந்த அடையாளமே இருக்கப்படாது. டக்குன்னு முட்டி போட்டு கீழே விழுகணும். எப்படி? டக்குன்னு முட்டி போட்டு கீழே விழுகணும். எப்படி விழுகணும்? டக்குன்னு முட்டி போட்டு அப்படி நட்டன்னு விழுகணும். ஒன்னும் நடக்கூடாது. அப்படியே என்ன ஆகும்? அந்த எலும்பு அவ்வளவு இப்ப அந்த ரத்த ஓட்டம் போய் அப்ப இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்க அந்த நிறமெல்லாம் போய் அப்படி எலும்பு தோடுமா இருக்கான். அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கு, அந்த உண்மையான சாதம் மட்டும்தான் இருக்கு. இது இன்னும் இப்பதான் 10 விழுக்காடு 5 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. இன்னும் இருக்குது 80 விழுக்காடு உள்ளே கிடக்குது. 50 வருஷமா தின்னது பூரா 60 வருஷமா தின்னது பூரா வெளியே எடுக்கணும். என்னது வெளியே எடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். வேற பாத்துட்டேன். நீங்க அந்த நாளைக்கு என்ன இப்ப 48 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் போயிடுச்சா? போயிடுச்சுங்க. இந்த 24 அப்படியே நாளைக்கு என்ன பண்ணி இதே மாதிரி இன்னைக்கு என்ன சார்ல போட்டீங்க? என்ன தண்ணியில போட்டீங்களா, சார்ல போடாது சொல்லுங்க. மாங்காய் சாருங்க. சரி, ஆமா அவ்வளவுதான். மணி 8 ஆச்சு. இது அப்படியே விட்டுருங்க. அப்படியே தண்ணி குடிச்சு பேசாம படுத்துக்குங்க. நாளைக்கு காலை எந்திரிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் 48 மணி நேரம் ஆகட்டும். அதுல ஒரு 12 மணி நேரம் இரவு முடிஞ்சு அடுத்த 48 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு காய்கறி வச்சு முடியுங்க. ஏதோ ஒரு காய்கறி வச்சு முடியுங்க. என்ன காய்கறி வச்சுக்கலாம்? என்ன காய் உங்களுக்கு பிடிக்கும்? மார்க்கெட்ல போய் ஏதாவது ஒரு காய் வாங்கிட்டு வாங்க. காய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ரொட்டி துண்டுல முடிக்கலாம். ரொட்டி துண்டு எப்படியா? ரொட்டி 2 ரொட்டி துண்டு 3 ரொட்டி துண்டு. பண்ணுங்களா? ரொட்டி வரிக்கீங்களா? பிரெட்டுங்க? ரொட்டி பன்னு வேற, ரொட்டி வேற, வரிக்கி வேற. பன்னு வேற, ரொட்டி வேற, வரிக்கி வேற, ரஸ்க் வேற. வேணா ரஸ்க் கூட வச்சுக்கலாம். நல்லா பொரியல் பண்ணி அந்த ரஸ்க்ல போட்டு கலக்கி கூட சாப்பிடலாம். பொரியல் பண்ணி நல்லா ஏதோ ஒரு சுவையா பொரியல் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் போட்டு கொஞ்சம் குறைய போட்டு தாளிச்சு, உப்பு காரம்னு கம்மியா போட்டு, பூண்டு கிண்டு போட்டு தாளிச்சு வச்சுட்டு ரஸ்க் வச்சுக்கலாம். அல்ல அந்த ரொட்டி துண்டுனா இருப்பேன். இந்த ரொட்டி துண்டை 3 துண்டை 4 துண்டை எடுத்து தோசைக்கல்ல போடணும். தோசைக்கல்ல போட்டு லேசா தேங்காய் ஊற்றி அப்படியே பொன்னிறமா லேசா சுட்டு எடுத்துக்கணும். பிரெட் அது நீங்க சொல்றது அதேதான். ஆமா, பிரெட் தான். நான் ரொட்டியும் நீங்க பிரெட்டுங்கிறீங்க, அவ்வளவுதான். சரிங்க புரிஞ்சுங்க. ஆமா, அப்புறம் போட்டு லேசா சக்கரை தூள் போட்டீங்கன்னா முருகா கும்முன்னு மணக்கு நெய்கி போட்டுக்கலாம். அந்த எடுத்து வச்சுக்கிட்டு இது ஏற்கனவே வணக்கி வச்சிருக்கிற காய் இருக்கு இல்லையா, அந்த காய் தூக்கி 3/4 பதத்துல லேசா தண்ணி சேர்த்துருக்கணும். லேசா ரொம்ப சுண்டக்கூடாது, லேசா தண்ணி சேர்த்துருக்கணும். லேசா தண்ணி தான் இப்ப சேர்த்துக்குதுங்க. கொஞ்சம் முன்ன வரவாருன்னு சாப்பிட்டு இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். அப்ப சேர்த்து அந்த 4 ரொட்டி திரும்ப வச்சுட்டீங்கன்னா அதை நல்லா ஊறிக்க நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். அப்புறம் எலுமிச்சை புழிஞ்சிட்டு மெல்ல நிதானமா சாப்பிட்டோம்னா ருசியாம இருக்கு, வெளியே போயிடும். இது அந்த 48 மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்னா, அந்த இறப்பையில அந்த கல்லு முட்டையில கல்லுல சுடிச்சுட்டா உழுது அந்த இறப்பையில சேர்ந்து இருக்கிற மாதிரி சேர்ந்திருக்கும். அந்த விஷமாக்குறது வெளியே தள்ளுறதுக்காக இப்ப நான் என்ன பண்ண இந்த ருசியை தள்ளுறேன். இந்த இடத்துல ருசி இப்ப மட்டும் ருசி கொடுக்குறேன். மனதை செருப்பால் அடிக்கிறேன். மனதை செருப்பால் அடிச்சு வெளியேற்றுறேன். மனதை ஏமாத்துறதுக்கு தான் இந்த உள்ள வேலை பண்றோம். மனதை இது இந்த டெக்னிக் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். எவனுக்கு இது புரியாது. எவனுக்கு புரியாது. அதனாலதான் இதை பயோ பிசிக்ஸ் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம். புரியுதா? சரிங்க சார். ஐயா இப்ப சொன்னாரு சுந்தரம்,
அந்த படிச்சாரு இல்லைங்களா, அந்த கொஞ்சம் இன்னொரு முறை எனக்கு அனுப்புங்க. நான் காலேஜுக்காருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவருக்கு அனுப்புங்க அனுப்புங்க. அதுதான் நாம செய்யற வேலை. இதுதான் பயோ பிசிக்ஸா வரப்போகுது. இன்னும் நாளைக்கு எதிர்காலத்துல பிஎஸ்சி படிக்கிறவங்க அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் மாஸ்டரு, அவருக்கு அனுப்புறேன். அனுப்புங்க நல்லா இப்போ. சரி, அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமா? சரிங்க. சரிங்க. நீங்க சரி, அவ்வளவுதான், சந்திப்போம். நீங்க ரைட். நீங்க ஏதாவது 2-3 பேத்துக்கு இந்த அறிவியல் ஏதாவது அறிவியல் ஓரளவுக்கு புரியுதா? அறிவியல் ஐயா என்னங்களா ஐயா? உனக்கு உங்களுக்கு தான். அவங்க பேர் என்ன? பரமத்தி வேலூர். சங்கருங்க ஐயா. அந்த அறிவியல் புரியுதா? புரியுதுங்க ஐயா. அது செஞ்சு பாருங்க, சும்மா செஞ்சு பாருங்க, அது வருதான்னு பாருங்க. ஓகேங்க ஐயா. அந்த போரோசிலிக்கல் கிளாஸ் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்து ரிசல்ட் சொல்லுங்க. சரிங்க ஐயா. அது நாங்க பண்ணி பார்த்தாச்சு. நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வரும். ஏன்னா இது யாருக்குன்னா, ஏன்னா இது வந்து பெரிய ப்ராஜெக்டா செய்யணும், சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து சாம்பிள். அது நீங்க எல்லாமே இருக்குதுல, செக் பண்ண பிறகு வீடியோ எடுத்துட்டு பண்ணுங்க. 2 பண்ணு. சாதாரண ஒரு அலுமினியம் ஸ்ட்ரிப் இருந்தா போதும். ஏதாவது பழைய கொக்கோ கோலா பாட்டிலுக்குள்ள டின்னு, கொக்கோலா டின்னு வந்து அலுமினியம் தான். அதையே நம்ம கட் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். ஆமா, 2 பக்கம் தேய்ச்சி வச்சுக்கினா முடிஞ்சு போச்சு. அப்புறம் 5 ஆமா, அவ்வளவுதான். உரசிக்க வேண்டியதான். உரசிட்டு மேல வச்சிட வேண்டிய ஒரு கட்டை வச்சுக்கணும். தீப்பு எதுலயும் மெட்டலே எங்கேயும் இருக்கக்கூடாது. எதுலயும் மெட்டலே வரக்கூடாது. எதுலையுமே ஒன்லி கிளாஸ் தான் இருக்கணும். மெட்டல் வரக்கூடாது. இந்த ஸ்ட்ரிப்பை தவிர எது மெட்டல் வரக்கூடாது. ஒரு நம்ம சில்க் ஒயர், அதாவது காப்பர் ஒயர் இருக்குல்ல, வைண்டிங் ஒயர் போதும். வைண்டிங் ஒயர், அந்த ஒயர் ஒன்றும் ஆகாது. வைண்டிங் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்க செட் பண்ணணும். எதை செட் பண்ணணும்? சின்ன சதுர கட்டையில ஒரு 1.5 வோல்ட் பேட்டரினுடைய அந்த கிளிப் இருக்கும் இல்லையா, என்னது கிளிப் ஹோல்டர், அந்த ஹோல்டரு, அதுக்கப்புறம் பொட்டன்சியல் மீட்டரு, அதுக்கப்புறம் 1 ஆம்பியர் சிலிக்கான் டயோடு, தெர்மாமீட்டர். இது வச்சிருப்பீங்க. டெம்பரேச்சர் பார்க்குற வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. அது போக தெர்மாமீட்டர். அவ்வளவுதான். கனெக்ஷன் பண்ணிடுங்க. கனெக்ஷன் பண்ணிட்டு சும்மா பர்னல் செக் பண்ணி பார்த்து அப்படியே வீடியோ எடுங்க. அது பெரிய ரெக்கார்டு. அது நீங்க இது வரைக்கும் யாரும் பண்ணல. நான் பண்ணிட்டேன், பொண்ணு பண்ணியாச்சு. இந்த பொண்ணு பண்ணியாச்சு. இது வரைக்கும் யாரும் பண்ணது இல்லை. நீங்க கூட பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், என்ன எலக்ட்ரானிக் இன்ஜினியர், என்னது டிப்ளமோ? பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். டிகிரி முடிச்சீங்களா, டிப்ளமோ முடிச்சீங்களா? பிஇங்க. பிஇ டிகிரியா டிப்ளமாவா? டிகிரிங்க. இது பெரிய வேல்யூ. டிகிரி டிப்ளமா, ரைட், ஓகே ரைட். அப்போ நானே என்ன போடுவேன்னா, இந்த மாதிரி பிஇ மெக்கானிக்கல், இந்த பிஇ எலக்ட்ரானிக் இன்ஜினியர் வந்து ஒரு சாம்பிள் பண்ணியிருக்காரு, அந்த ரிப்போர்ட் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்து நான் சொல்லுவேன். அது என்னன்னா, அந்த 2 ஸ்ட்ரிப்லயும் பயங்கர பூஸ்டா வரும். ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து பார்த்தா அந்த போரஸ் எஃபெக்ட் நிறைய இருக்கு, நுண்துளை நிறைய இருக்கும். அலுமினியம் வந்து வெயிட்லெஸ் தானே, வெட்டையா இருக்கு. முறிச்சிங்கன்னா டபக்குன்னு முறிஞ்சிரும். ஆமாங்க. ஏன்னா அந்த கேப் அதிகமா இருக்கு. அந்த மெட்டல் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கேப் என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு ஓட்டையே கவனிக்குது. அந்த ஓட்டை என்ன பண்ணுதுன்னா, உறிஞ்சு வேகமா பூஸ்ட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, பஞ்சு எப்படி உரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த மாலிகுல வேகமா உறிஞ்சு வேகமா சர்ன்னு பீச்சு விடுது. இதுதான் விஷயம். இதுதான் நான் சொல்ல போறது. பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுது. சரியா? சந்திப்போம். சரிங்க, நன்றி.